கலைப்படைப்புகளை உருவாக்கும்போது பொருள் தரக்கூடாது என்கிற நோக்கத்துடன் உருவாக்க வேண்டும். கவிதை எழுதும்போதும் சரி, ஓவியம் வரையும் போதும் சரி, பாடல் பாடும்போதும் சரி, கதை சொல்லும் போதும் சரி, பொருள் தரக்கூடாது, பொருள் தராமல் அப்படிங்கிற நோக்கத்தோடையே அதில் கவனமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப கடினமான விஷயம் ஒன்றும் கிடையாது. எப்போதாவது அந்த திசை நோக்கி செல்லும். அப்பொழுது நாம் விழித்துக்கொண்டு அது போன்ற அணுகுமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் எழுதுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் தரக்கூடாது. கவிதையில் நாம் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே பொருள் தந்து விடக்கூடாது. அதுபோன்று ஓவியமும் அப்படித்தான். நாம் வரைகின்ற ஓவியங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு உருவங்களும் சரி, கோடுகளும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற ஏதோ ஒரு பொருளையோ, உருவத்தையோ, வடிவத்தையோ நினைவுபடுத்தி விடக்கூடாது. நாம் வரைவது ஒரு மரத்தை போன்று வரைகிறோம், நாம் வரைவது மரம் போன்று உள்ளது, பறவை போன்று உள்ளது என இது போன்று நமக்கு அது நினைவுபடுத்தக்கூடாது. நிகழ்காலத்தை, நடைமுறை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகை அது நமக்கு நினைவுபடுத்தக்கூடாது. ஒரு கவிதை எழுதுகிறோம் என்றால் நாம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்பது நமக்கு நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகை நினைவுபடுத்தக்கூடாது. ஏனென்றால் கவிதை, கலை என்பது கலைகள் என்பது ஓவியம், கவிதை, சிற்பம் என எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி, அது இன்னொரு உலகத்தை பற்றிய கற்பனையாகும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இன்னொரு உலகத்தை பற்றி கற்பனை செய்வதுதான் உண்மையான படைப்பு. இந்த உலகத்தை பற்றி கற்பனை செய்வது அது எப்படி படைப்பாக இருக்க முடியும்? அது ஏற்கனவே இங்கு படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் கலைஞர் கலைஞர் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, கலைஞர்னு வச்சுப்போம். பொதுவாக ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான கலைஞர் அப்படிங்கும்போது நாம் ஒரு படைப்பின் தன்மையை உணர வேண்டும். அதாவது இந்த படைப்புங்கிறது இருக்குல்ல, ஒரு படைப்பு எப்படி படைக்கப்பட்டது, இந்த படைப்புக்கு நிகரான ஒருவராக நாம் விளங்க வேண்டும் என்பதுதான் கலைப்படைப்பின் நோக்கமாகும். கலையின் நோக்கம் என்றால் என்னென்றால், கலை என்பது ஒரு அறிவியல் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது நாம் பார்க்கிற உருவங்கள் அல்லது கற்கள் அல்லது மரங்கள் இவற்றிற்கான தொழில்நுட்பம் என்ன, இவை படைப்பிற்கான தொழில்நுட்பங்கள் என்ன, எவ்வாறு படைக்கப்பட்டது. ஒரு ஓவியம் வரையும் போது நாம் இன்னொரு உலகத்தை பற்றி கற்பனை செய்யும் பொழுது ஒரு காட்சியை உருவாக்குகிறோம். நாம் பார்க்கிற இந்த ஒரு காட்சியில் உள்ள தொழில்நுட்பங்களை கொண்டு இன்னொரு உலகை உருவாக்குகிறோம். அதே போன்று இன்னொரு உலகை வேறு மாதிரியான ஒரு உலகை உருவாக்குகின்றோம். அப்பொழுது என்ன, ஒரு உலகத்திற்கான தொழில்நுட்பத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ வார்த்தைகளுக்கான தொழில்நுட்பம் என்ன, நடன அசைவுகளுக்கான, உடல் இயக்கத்திற்கான தொழில்நுட்பம் என்ன என இன்னொரு உலகத்தை பற்றிய நாம் இன்னொரு உலகை உருவாக்க வேண்டுமென்றால் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகின் தொழில்நுட்பங்களை இந்த உலகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது, அதற்கான தொழில்நுட்பம் என்ன, ஒரு கல்லுக்கான தொழில்நுட்பம் என்ன, கல் என்பது கல்லாக இருப்பதற்கான தொழில்நுட்பம் என்ன, நாம் ஒலி பேசுகின்றோம், இந்த ஒலியின் தொழில்நுட்பம் என்ன, இந்த தொழில்நுட்பத்தை நாம் கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு இதே தொழில்நுட்பத்தை கொண்டு நாம் இன்னொரு உலகை உருவாக்க வேண்டும். என்ற கலைகள் என்பது இன்னொரு உலகத்தை பற்றிய கற்பனை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது அப்போது இன்னொரு உலகத்தை நாம் உருவாக்கும் பொழுது அப்போ இந்த ஒரு உலகை எப்படி உருவாக்க என்கிற தொழில்நுட்பம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இன்னொரு உலகத்தை பற்றிய கற்பனையில் ஈடுபட முடியும். அப்படி பார்க்கும்போது கலைகள் என்பது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை, ஒரு ஆராய்ச்சி. நாம் இப்போ ஒரு பாடல் பாடுகிறோம், ராகம் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது. அப்படிங்கும்போது நாம் பேசுவதில் கூட அந்த ராகம் இருக்கிறது. அந்த ராகத்தையே மிகைப்படுத்தும் பொழுது, பெரிதுபடுத்தும் பொழுது அது பாடலாக மாறுகிறது. அப்போ நாம் பேசுவதை ஆராய்ச்சி செய்கிறோம். பேசுவதை ஆராய்ச்சி செய்யும் பொழுதுதான் அந்த ராகம், பேசுவதில் மறைந்து கிடக்கும் அந்த ராகத்தை எடுத்து பாடலாக அதை மாற்றுகிறோம். அப்போ பேசுவதில் ராகம் இருக்கிறது, வேறு என்ன இருக்கிறது, வார்த்தைகள் இருக்கிறது, வாக்கியங்கள் இருக்கிறது, வார்த்தைகள் கொண்ட வார்த்தைகள், ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, 2, 3 வார்த்தைகள் கொண்ட ஒரு வாக்கியங்கள் இருக்கிறது. வாக்கியமாக நாம் பேசுகிறோம். அந்த வாக்கியத்தை கொண்டு கவிதையை உருவாக்குகிறோம். அப்போ இந்த வாக்கியத்துக்கான தொழில்நுட்பம் என்ன, அந்த ராகத்திற்கான தொழில்நுட்பம் என்ன,
அது ராகம் அப்போ அந்த ராகத்தை மட்டும் தனித்து நாம் எதுக்காக இதெல்லாம் அப்படின்னா அப்போ தான் நம்ம தெளிவாக வாழ முடியும். நம்ம ஒரு இன்னைய வரைக்கும் நம்ம இருக்கிறோம், இந்த எழுத்துக்களை எழுதுகிறோம், தமிழை எழுதுகிறோம். தமிழ் மொழி எழுத்துக்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை. அந்த ஆராய்ச்சி அது பற்றியெல்லாம் நாம் ஆராயாமல் வேறு எதையோ பற்றி ஆராய்வோம். ஆனால் அது பற்றிய சந்தேகம் நமக்கு வலுவாக, நாம் எந்த அளவுக்கு அதை மறந்து கொண்டே இருக்கிறோம் அந்த அளவுக்கு சந்தேகம் என்பது வலுத்து கொண்டே வரும். ஏன்னா இது இயற்கையான சந்தேகம். இந்த சந்தேகத்தை நாம் போக்கியாக வேண்டும். அப்புறம் இப்போ அசைவுகள், இப்போ நம்ம நடந்து போகிறோம். இப்போ கலைகள் பார்த்தாக்கா அது நம்மை ஆராய்ச்சி செய்கிறது. நம்மை பற்றி அது ஆராய்ச்சி செய்கிறது. நம்மை பற்றி ஒரு ஆராய்ச்சியாக இருக்கிறது. இப்போ நம்ம பேசுகிறோம் பாருங்கள், கலைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அது பிறக்கிறது, எதற்காக அது அந்த கலைகளுக்கான நோக்கம் என்ன. இப்போ உதாரணத்துக்கு பாடல் எடுத்துக்கிட்டால் ராகம் தான் அதில் பிரதானமான ஒரு விஷயம். ராகத்தை பிரதானப்படுத்துவதுதான். ராகத்தை தனியாக எடுத்து அதற்கு தகுந்தாற் போன்று வார்த்தைகளை போட வேண்டும். ராகம்தான் அங்கு ரொம்ப முக்கியம். வார்த்தைகளை ராகத்திற்கு தகுந்தாற் போன்று ஒத்துழைப்பாக அது மாற்ற வேண்டும். பாடலில் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, ராகத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ராகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தைகளை ஒரு முக்கியத்துவம் இல்லாத உண்டாகும். அதே சமயம் வார்த்தைகள் நமக்கு தேவைப்படுகிறது. அதே சமயம் அந்த வார்த்தைகள் பொருள் தரக்கூடாது. இதுதான் பாடலின் நோக்கம். பாடலின் நோக்கம் என்பது பாடல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பொருள் தரக்கூடாது. அப்படி என்றால் அது பொருள் தரவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. அது இன்னொரு உலகத்தில் பாடப்படுகிற அது ஒரு பாடல். அது நமக்கு தெரியாது, அதனுடைய பொருள் நமக்கு தெரியாது. அப்படி நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அப்போ பாடல் என்பது அதில் ராகம்தான் நமக்கு பிரதானம். அப்போ அந்த ராகத்திற்கு இப்போ இந்த ராகம் எங்கேருந்து வருது, நம்ம பேசுகிறதுல ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறோம். நீ எங்கே போகிற அப்படிங்கிறோம். இதையே ஒரு பாடலாக மாற்றுறாங்க, அப்படி தானே. அப்போ அதில் ராகம் இருக்குது. நீ எங்கே போகிற, இப்போ தான் வந்தியா அப்படின்னு நம்ம பேசுகிறோம். சரி சரி நல்லா இருக்கிறியா அப்படின்லாம் நம்ம கேட்குறோம். இந்த வார்த்தைகள் வாக்கியங்களுக்கு பின்னாடி ஒரு ராகம் இருக்கிறது. அந்த ராகத்தை மட்டும் எடுத்து அந்த ராகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ராகத்திற்கு ஒத்துழைப்பு அளிப்பது போன்று வார்த்தைகளை போட வேண்டும், பொருள் தராத வார்த்தைகளை போட வேண்டும். அப்போ இந்த ராகத்தை பற்றிய தொழில்நுட்பம் தான் பாடல் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் கவிதைன்னா என்ன, நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், வாக்கியங்களை பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த வாக்கியங்களை மட்டும் தனியாக எடுத்து, வார்த்தைகளை மட்டும் தனியாக எடுத்து பொருள் தராத அந்த தொழில்நுட்பம். ஒரு வார்த்தைக்கு அப்புறம் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை உருவாக்கும் பொழுது, ஒரு வாக்கியமாக நாம் பேசும்பொழுது ஒரு வார்த்தைக்கும் அடுத்தடுத்த வார்த்தைகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஒரு 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 அடுக்கு மொழி போன்று தான் நம்ம பேசுவோம். அதை ரசிக்கிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். வெறும் சரி நீ எங்கே போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி, நல்லா இருக்கிறியா, இப்போ தான் வந்தியா அப்படின்ட்டு எல்லா ஒரு வாக்கியங்கள்லேயும் ஒரு அழகு இருக்குது, ரசனை திறன் இருக்குது. நம்ம ரசித்து தான் பேசுகிறோம். எந்த வாக்கியங்களை பேசினாலும் ரசித்து தான் பேசுகிறோம். அப்படிங்கும்போது அந்த மாதிரி அதுதான் வாக்கிய அமைப்புக்கான அடிப்படை. அப்படிங்கும்போது இந்த தொழில்நுட்பத்தை நாம் புரிந்து கொண்டு புரியாத வார்த்தைகளை கொண்டு வாக்கியங்களை அமைக்க வேண்டும், ரசித்து கொண்டு. அதுதான் இதில் ஒன்று. ரசித்து அதே சமயம் ரசிக்கவும் வேண்டும். அதே அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கக்கூடாது, பொருள் இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைகளில் எதுகை மோனை அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு வாக்கிய அமைப்புக்கான தன்மை இருக்க வேண்டும். அப்போ இது கவிதையாகிறது. அப்புறம் நடனம்னா என்ன, அசைவு. நம்ம நடந்து போகிறோம், குனிகிறோம், ஒரு பொருளை எடுக்கிறோம், ஓடுகிறோம், மேலே பார்க்கிறோம், கையை உயர்த்தி மேலே உள்ள ஏதோ ஒரு மரக்கிளையில் உள்ள பழங்களை பறிக்கிறோம். இப்படி நமது உடல் அசைகின்றது. அசைவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. காரணமே இல்லாமல் உடல் அசைந்தால் அது எப்படி இருக்கும், அதற்கு பெயர் தான் நடனம். இப்போ உட்காருகிறோம் அல்லது குத்த வைக்கிறோம், இப்படி எல்லா உடல் அசைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ மலங்கழிக்கும் போது குத்த வைத்து உட்காருவோம், இருக்கையில் அமரும் பொழுது அதற்கேற்றார் போன்று உட்காருவோம், எழுந்திருக்கும் பொழுது அதற்கு தகுந்தாற் போன்று எழுந்திருப்போம். இது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. வேகமாக வீட்டு சென்று கொண்டிருக்கிறோம், அதற்கு தகுந்தாற் போன்று வேகமாக நடந்து கொண்டே இருக்கிறோம். ஏன் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறோம், வீட்டிற்கு போக வேண்டும், வீட்டில் ஒரு வேலையாக வேண்டியது இருக்கிறது. இப்படி நாம் செய்கிற எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இப்படி காரணமே இல்லாமல் நாம் ஒரு செயலை செய்தால் அதற்கு பெயர் தான் நடனம். இப்போ உடற்பயிற்சி செய்கிறோம்,
இப்படி உடற்பயிற்சி செய்தால் இந்த நல்லது. அப்படி அது உடற்பயிற்சிக்கு ஒரு காலை வளைக்கிறோம் அல்லது முதுகை வளைத்து பின்புறமாக முதுகை வளைப்பதால் அதற்கு தகுந்த பலன் கிடைக்கிறது என்கிற ஒரு நோக்கத்துடன் அந்த உடற்பயிற்சியை செய்கிறோம். அப்போ எந்தவித நோக்கமும் இல்லாமல் ஒரு நம்ம உடலை அசைக்கிறோம் அப்படின்னா அதில் அர்த்தம் இல்லை. அர்த்தம் இல்லாமல் உடலை அசைக்கும் பொழுது அதான் பொருள் தரக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், கலைனா என்னென்னா அது பொருள் தரக்கூடாது. அதில் கலையை ஆளுமை செய்யும்போது அது பொருள் தரும்படியாக அல்லது ஒரு கருத்தை சொல்லும்படியாக அல்லது ஒரு செய்தியை சொல்லும்படியாக இருக்கக்கூடாது என்பதுதான் கலையின் அடிப்படை பொருள். அப்படிங்கும்போது நடனம் ஆடுகிறோம் அப்படிங்கும்போது அந்த நடன அசைவுகளுக்கு பொருள் இருக்கக்கூடாது. நிறைய இப்போ நடனம்லாம் பரதநாட்டியம்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அர்த்தம் இருக்கும். பாடல் வரிகளுக்கு தகுந்தாற் போன்று அந்த நடன பாடல் வரிகளிலும் அர்த்தம் இருக்கும். அதற்கு தகுந்தாற் போன்று ஆடுகின்ற நடன அசைவுகளிலும் அர்த்தம் இருக்கும், பொருள் இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நடனம் ஆடும்போது நாம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பொருள் தரும்படியாக நடனம் ஆடக்கூடாது என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நடன அசைவுகள் பொருள் தரும்படியாக இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோன்று நாம் பாடுகின்ற ராகங்களுக்கும் பொருள் தரும்படியாக ஒரு ராகத்திற்கு இப்போ ஒரு ராகம் எடுக்கிறோம், அது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக உள்ளது அல்லது ஏதோ பொருள் தரும்படியாக அந்த ராகம் இருக்கக்கூடாது. சோகராகம் சுகராகம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அது இந்த ஒரு ராகத்தை பார்த்தா இது சோகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது போன்று அது பொருள் தரும்படியாக இருக்கக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளக்கூடாது, அது புரிந்து கொள்ளும்படியாக இருக்கக்கூடாது. அதற்கு பேர் தான் ராகம். அப்புறம் பாடல் அதில் உள்ள பயன்படுத்துகிற வார்த்தைகளில் எந்த பொருளும் இருக்கக்கூடாது. அதுபோன்று நடன அசைவுகளில் எந்த பொருளும் இருக்கக்கூடாது. அதுபோன்று சிற்பக்கலைன்னா என்ன? உருவங்களை திடப்பொருளால் உருவாக்குவது. அதற்கு எல்லா பக்கங்களும் உண்டு, அனைத்து பக்கங்களும் உண்டு. ஒரு ஓவியத்திற்கு 2 பரிமாணம் உடையது ஓவியம், அனைத்து பரிமாணமும் கொண்டது சிற்பம். அப்படிங்கும்போது ஒரு சிற்பம் உருவாக்குறோம், ஒரு மனுஷனை மாதிரி ஒரு பொம்மை உருவாக்குறோம், அல்லது ஒரு ஆடு மாதிரி பொம்மை உருவாக்குறோம், அல்லது ஒரு பறவை போன்ற ஒரு பொம்மையை உருவாக்குகிறோம். இப்படி நாம் உருவாக்குகிற எல்லாத்துக்கும் நம்மளால் அடையாளம் காண முடிகிறது. இது அது அந்த ஒரு மனிதரை உருவாக்குகிறோம், ஒரு மனிதரை சிலையாக உருவாக்குகிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே இனிமே வரக்கூடிய கலைகள், அதாவது நான் கண்டுபிடித்த அந்த கலையின் வடிவம்படி சிற்பக்கலையின் அடிப்படை தத்துவம் என்னவென்றால், நாம் உருவாக்குகிற எந்த ஒரு சிற்பமும் புரிந்து கொள்ளும்படியாக இருக்கக்கூடாது, பொருள் தரும்படியாக இருக்கக்கூடாது, கருத்தை சொல்லும்படியாக இருக்கக்கூடாது, செய்தியை சொல்லும்படியாக இருக்கக்கூடாது என்பதுதான் அடிப்படை. அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? அதுபோன்று இசைனா என்னென்னா, இசைனா இசைக்கருவிகளால் இசைக்கக்கூடாது. உண்மையான இசைக்கருவி நமது வாய் மட்டும்தான். வாய் மூலமாக இசைக்கக்கூடிய இசையாக இருக்க வேண்டும். அந்த இசையும் பொருள் தரும்படியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பின்னணி இசை, சினிமாவுக்கெல்லாம் பின்னணி இசை போடுவாங்க, சோகமான பின்னணி இசை. ஒருத்தர் இறந்து விட்டால் அதற்கு தகுந்தாற் போன்று ஒரு இசை போடுவார்கள். அப்புறம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது போன்று இசையை போடுவார்கள். இப்படி ஏதோ ஒரு பொருளை தரும்படியாக அந்த இசை இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் அந்த இசை இசைக்கப்படும். அப்போ இது போன்றெல்லாம் இருக்கக்கூடாது. இசை என்பது எந்த ஒரு பொருளையும் தரக்கூடாது, நம்மளால் புரிந்து கொள்ளும்படியாக அது இருக்கக்கூடாது என்பதை வெளிப்படுத்துகிற நோக்கத்துடன் அந்த இசை வெளிப்படுத்தப்பட வேண்டும். இன்னொன்று மிக முக்கியமானது, கருவிகளால் இசைக்கப்படக்கூடாது. கருவிகளின் மூலம் வெளிப்படுகிற இசை என்பது செயற்கையான இசை. எல்லாமே நம்ம உடம்பை பற்றின ஒரு ஆராய்ச்சியாக தான் இருக்குது. இந்த கலைகள் எல்லாமே நம் உடலை பற்றிய ஒரு ஆராய்ச்சியாகத்தான் இருக்கிறது. எப்படின்னா, நாம் பேசுகிற வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் கவிதை, அது வாக்கியங்களையும் சார்ந்து அடிப்படையாக கொண்டு கவிதை வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் பேசுவதில் உள்ள ராகத்தை அடிப்படையாக கொண்டு, ஏற்ற இறக்கங்களை அடிப்படையாக கொண்டு என்ன இருக்குது, பாடல் இருக்குது. நம்ம பேசுவதில் உள்ள ராகத்தை அடிப்படையாக கொண்டு ராகத்தை மட்டும் தனியே எடுத்து பாடல் என்கிற ஒரு கலை உருவாக்கப்படுகிறது.
நாம் ஒரு செயலை செய்கிறோம், உடல் உடல் அசைந்து கொடுத்து ஒரு செயலை செய்து இயங்குகிறோம், குனிகிறோம், நிமிர்கிறோம், ஒரு பொருளை எடுக்கிறோம், வைக்கிறோம், ஓடுகிறோம், நடக்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எந்தவித நோக்கமும் இல்லாமல் நாம் ஒரு செயலை செய்தால், நாம் செய்கிற செயலுக்கு எந்தவித நோக்கமும் இல்லை என்றால் அதற்கு பெயர் தான் நடனம். இதுவும் நம் உடல் அசைவுகளை சார்ந்துதான் அந்த நடனம் என்பதும் இருக்கிறது. அது சிற்பம். சிற்பம் என்பது என்ன? உருவத்தை உருவாக்குவது. உருவத்தை அதுக்கு அனைத்து பரிமாணங்களும் கொண்ட ஒரு உருவத்தை உருவாக்குவது தான் சிற்பம். அப்போ சிற்பத்திலே ரொம்ப விரும்பப்படக்கூடியது மனித உருவ சிற்பங்கள் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ஓவியத்திலையும் மிக விரும்பப்படக்கூடியது என்னென்றால் மனித உருவ ஓவியங்கள் தான் அனைவருக்கும் பிடிக்கும். அப்போ உருவம் என்பது என்னவென்றால் மனித உருவத்தை அடிப்படையாக கொண்டது தான். மனித உருவத்திற்கு ஒரு அனைத்து பரிமாணங்களும் உள்ளது. அது அனைத்து பரிமாணங்களும் கொண்டது தான் மனித உருவம். அதனால் சிற்பமும் பார்த்தீங்கன்னா மனித உடலமைப்பு எனும் உருவத்தை அடிப்படையாக கொண்டு தான் சிற்பமும் வெளிப்படுத்தப்படுகிறது. சிற்பக்கலையும் உருவாகிறது. கலையின் பிறப்பிடமே நமது உடல் தான். உடலை சார்ந்துதான், உடல் இயக்கங்களை சார்ந்துதான், உடல் ஆளுமைகளை சார்ந்துதான் நமது வாழ்க்கையே நமது உடலில் தான் ஆரம்பிக்கிறது. நமது உடலுக்காக தான் வாழ்க்கை என்பதே நமது உடலுக்காகத்தான். உடலில் இருந்து தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆதலால் இசை என்பதும் நமது உடலிலிருந்து பிறக்கக்கூடியதாக தான் இருக்க வேண்டும். இசை என்பது என்ன? இசை என்பது நமது வாயில் இருந்து பிறப்பது தான். வாய் மூலமாக இசைக்கப்படுவது தான் உண்மையான இசை. கருவிகளை கொண்டு இசைப்பதற்கு பெயர் உண்மையான இசை கிடையாது. அது செயற்கையான இசை. அது இனிமேல் கிடையாது. 2040க்கு பிறகு மனித உயிர்கள் மனித நிலையை அடைந்ததற்கு பின்பு அவர்கள் இசைக்கக்கூடியது கருவிகளை கொண்டு அவர்கள் இசைக்க மாட்டார்கள். தனது வாயின் மூலமாக இசைப்பார்கள். அந்த இசையை நான் இப்பொழுது உங்களுக்கு இசைத்து காட்டுகிறேன். இதற்கு பெயர் தான் இசை. வாய் மூலமாக இசைக்க வேண்டும். இசையின் பயன்பாடு என்னென்னால் நடனம் ஆடுவதற்கு இசை தேவைப்படுகிறது. இசை இல்லாமல் நாம் நடனம் ஆட முடியாது. அதனால் வாயின் மூலமாக இசைத்து கொண்டே நாம் நடனம் ஆட வேண்டும். நமது கால்கள் கொண்டு நாம் நடனம் ஆட வேண்டும். கால்கள், உடல் அசைவுகள், கைகளை அசைத்து கொண்டு நாம் நடனம் ஆட வேண்டும். அப்படி என்றால் நாம் இசை எங்கு இருக்கிறது? இப்போ பேசுவதில் தான் பாடல் என்பது பேசுவதில் இருக்கிறது. பேசுவதில் உள்ள ஏற்ற இறக்கங்கள், அதில் உள்ள ராகங்களை நாம் மூலதனமாக கொண்டு பாடலை உருவாக்குகிறோம். அப்போ கவிதை என்ன பண்ணுறோம்? வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் கொண்டு அதனை எதுகை மோனையோடு பேசப்படுவதை நாம் கவிதையாக மாற்றிவிட்டோம். கவிதையை அதிலிருந்து நாம் உருவாக்கிவிட்டோம். அப்படி என்றால் இசை எங்கிருந்து வருகிறது? அது நம்ம பேச்சுக்களில் கூட இருக்கும். இந்த பேச்சை பேசுகிற அதனோட அடிப்படையே ஒருவேளை இசையாக இருக்கலாம். அந்த இசை அந்த இசை நம்ம பேச்சில் இருந்தது. எனக்கு இன்னும் சரியாக தெரில. இசை எங்கேருந்து இப்போ என்னால் சொல்ல முடியுது. ஒரு பாடல் என்பது ராகம் முக்கியத்துவம் பெறுகிறது. பாடலில் ராகம் முக்கியத்துவம் பெறுகிறது. கவிதையில் வார்த்தைகளும் வாக்கியங்களும் அது பேசுவதிலிருந்து அந்த வார்த்தைகள் வாக்கியங்கள் எடுக்கப்பட்டு கவிதை உருவாக்கப்படுகிறது. பேசுவதில் உள்ள ராகத்தை பயன்படுத்தி பாடல் உருவாக்கப்படுகிறது. இசை எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? ஒருவேளை இந்த பேசுவதிலேயே இசை இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இசைக்கு நம்ம பேசுகிறோம், அதில் ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இருக்குது. இது ஒரு இசையாக கூட இருக்கலாம். இசையாக கூட ஒரு மொழி தெரியாதவர்களுக்கு இது ஒரு இசை போன்று கூட கேட்கலாம். இதில் நம்ம பேசுவதோட ஒட்டுமொத்த அதில் ராகம் எல்லாமே இருக்குது.
அதை வந்து ஒரு இசையாக கூட நம்ம கேட்கலாம். இருந்தாலும் அதை விட்டுரும். அதை பற்றி ஆராய்ச்சி பின்னர் தெரிய வந்தால் நான் சொல்கிறேன். வாய் மூலமாக இசைத்து நாம் நடனமாட வேண்டும். நடனமாடுவதற்கு தேவைப்படுவதுதான் இசை. இசையின் நோக்கமே நடனம்தான். நாம் ஆடுகின்ற நடனத்திற்கு நாம் தான் இசையமைக்க வேண்டும். யாரோ ஒருவர் இசையமைத்து அவருடைய இசைக்கு தகுந்தாற் போன்று நாம் நடனம் ஆடக்கூடாது. நாம் இசைக்கின்ற இசை நமக்கு மட்டும்தான் கேட்கும். நாம் நடனமாடுவதுதான் பிறருக்கு தெரியும். நமது வாய் மூலமாக நாம் இசைத்து கொண்டே நடனம் ஆடுகிறோம். நாம் இசைக்க வேண்டிய இசை மற்றவர்களுக்கு கேட்க வேண்டிய அவசியமில்லை. அது எனக்கு கேட்டால் மட்டுமே போதும். ஏனென்றால் எனது இசை என்பது நடனத்திற்கான தேவை. இசையை நான் தனித்து இசைக்க வேண்டிய அவசியமில்லை. வாய் மூலமாக இசைக்கும் பொழுது நடனம் ஆடாமல் சும்மா உட்கார்ந்திருக்கும் போது நம்ம இசைக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு இசை வந்து நமக்கு தேவையில்லை. நான் எப்பொழுது நடனம் ஆடுகிறேனோ அப்பொழுது தான் எனக்கு இசை தேவைப்படுகிறது. நடனம் இல்லை, அப்போ நடனம் தான் இங்கு முக்கியம். இசை வந்து நடனத்திற்கான ஒத்துழைப்பு என்றாலும் இசை இல்லாமல் நடனம் ஆட முடியாது. நடனத்திற்காக தான் இசை. அதே சமயம் இசை இல்லாமல் நடனம் ஆட முடியாது. அதே சமயம் இசை என்பது வெளியேவும் கேட்காது. நமது வாய் மூலமாக நாம் இசைத்து கொண்டு நடனம் ஆடும்போது பக்கத்தில் இருப்பவர்கள் கூட நாம் என்ன இசைக்கின்றோம் என்பது நமது காதுகளுக்கு மட்டும்தான் கேட்குமே தவிர மற்றவர்களுக்கு கேட்காது. அதனால் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக நாம் சத்தம் போட்டு இசைக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த அளவுக்கு நாம் சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை. இது மனித உயிர்களுக்கான இசை. நான் இப்போ சொன்னது வந்து மனித உயிர்களுக்கான இசை. அப்படி என்றால் மனித உயிர்களுக்கான இசையை கண்டுபிடித்தது யார்? நான் தான். கலைகள் அத்தனையும் மனித உயிர்களுக்கான கலையை கண்டுபிடித்தது நான் தான். இது வந்து ஒரு தகவல். பெருமையாக இருக்கலாம். பெருமையான ஒரு தகவல், என்னை பற்றிய ஒரு பெருமையான ஒரு தகவல், ஒரு செய்தி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து தம்பட்டம் கிடையாது. நான் சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். கலையின் பிறப்பிடமே மனித உடல் தான். மனித உடல் செயல்பாடுகள் தான். மனித உடலின் செயல்பாடு மனித வாழ்க்கையாக மாறுகிறது. மனித உடலின் செயல்பாடுகளில் இருந்து அந்த கலைகள் பிறக்கிறது. கலைகள் வந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. கலைகள் வந்து பொருள் தரக்கூடாது. இனிவரும் கலைகள், இதுவரை நாம் பயன்படுத்திய கலைகள் அத்தனையும் பொருள் தரக்கூடியது. அதில் பொருள் இருக்கிறது. கவிதையாக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, ராகமாக இருந்தாலும் சரி, நடனமாக இருந்தாலும் சரி, சிற்பமாக இருந்தாலும் சரி, அவை பொருள் தரக்கூடியது. இனிமேல் நாம் வெளிப்படுத்தக்கூடிய கலைகள் அத்தனையும் பொருள் தரும்படியாக இருக்கக்கூடாது. அவ்வாறு பொருள் தந்தால் அது மனித உயிர்கள் பயன்படுத்துகிற கலையாக இருக்கு. இப்போ இனிமேல்னா இப்போ யார் இப்போ இருக்கிற கவிஞர்கள் வந்து அப்படி நான் சொல்கிற மாதிரி கவிதை எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற ஒரு பாடகர்கள் வந்து நான் சொல்லுகிற போன்று பாடல் பாடணும் என்பது அவரது விருப்பத்தை சார்ந்தது. ஆனால் இப்போ இருக்கிற நடன கலைஞர்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி பொருள் தரும்படியாக நடனம் ஆடக்கூடாது, பொருள் தராதவாறு நடனம் ஆட வேண்டும் என்று நான் அவர்களை நிர்பந்திக்கவில்லை. ஏனென்றால் நான் சொல்லுவது போன்று கலைக்கான புதிய அணுகுமுறையை நான் சொல்வது போன்ற ஒரு புதிய அணுகுமுறையை யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னா 2020க்கு அப்புறம் பிறக்கிறாங்கல்ல அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே அது அமையும், இயல்பாகவே அது வந்தடையும். நான் வந்து ஒரு எதிர்காலத்தை வந்து யூகிக்கிறேன் என்று சொல்வதை விட எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் வாழப்போகின்றவர்களைப் போன்று நான் இப்பொழுது ஆகிவிட்டேன். அவர்களது இயல்பை நான் இப்பொழுது பெற்றுவிட்டேன் என்று நான் சொல்லலாம். அப்போது என்னால் வந்து பொருள் தரும்படியாக கவிதைகள் எழுத முடியாது, பொருள் தரும்படியாக இசைக்க முடியாது, பொருள் தரும்படியாக நடனம் ஆட முடியாது. எதிர்காலத்தில் 2020க்கு அப்புறம் பிறந்து எதிர்காலத்தில் வாழப்போகின்றவர்களைப் போன்றதொரு இயல்பினை நான் இப்பொழுதே பெற்றுவிட்டேன். ஆக நான் வந்து எல்லோருடையும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் விட நான் முன்னோக்கி செல்கிறேன். முன்னோக்கி சென்ற முதல் ஆளாக முன்னோக்கி செல்கிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன்.